12th Maths, Chapter 7, Exercise 7.1, Question number 8. A conical water tank with vertex down of 12 meter height has a radius of 5 meter at the top. If water flow into the tank at a rate of 10 cubic meter per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meter deep? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க் இருக்குது. அதனுடைய ஹைட் வந்து 12 மீட்டர் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 10 கியூபிக் மீட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 10 கியூபிக் மீட்டர் வந்து வாட்டர் வந்து அது உள்ளே ஃபில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஹைட் வந்து 8 மீட்டராக இருக்கும் பொழுது, அந்த வாட்டர்னுடைய ஹைட் வந்து 8 மீட்டராக இருக்கும் பொழுது அந்த வாட்டர்னுடைய ஹைட்டில் ஏற்படும் மாற்றம் என்னன்றான். அதாவது dH/dt தான் இங்கே கொஷின் மார்க். ஸோ இதுக்கான சொல்யூஷன், ஒரு கோனிக்கல் டேங்க்கான டயக்ராம் நம்ம முதல்ல ட்ரா பண்ணிக்குவோம். அந்த டயக்ராம்லேருந்து இந்த கோனிக்கல் டேங்க்குடைய ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 மீட்டர். அதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். 12 மீட்டர் ஹைட். இதனுடைய ரேடியஸ் வந்து 5 மீட்டர். ஸோ வாட்டர் வந்துட்டு இது உள்ள ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஃப்ளோ ஆகும் பொழுது இங்கேருந்து வாட்டருடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது வேரியபிளாக இருக்கிறதால இந்த வாட்டருடைய ஹைட்டை அதனுடைய வேரியபிளுக்கு வந்து ஹெச்னும், அதே மாதிரி ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து ஆர்னும் நாம் எடுத்துக்கிறோம். ஸோ டயக்ராம், இந்த டயக்ராம்ல இருந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சொல்யூஷனில் dV/dt தட்ஸ் ஈக்குவல் டு, அதில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதனுடைய ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் கியூப் பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கோங்க. கொஷின் என்னன்னா, அந்த ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ், அதாவது dH/dt தட்ஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் வென் h ஈக்குவல் டு 8 மீட்டர். அதாவது வாட்டர் வந்து 8 மீட்டர் ஹைட்டை ரீச் ஆகும் பொழுது அந்த ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராம் வந்து எங்கே இருந்துன்னா இந்த கோனில் இருந்து எடுத்துக்கிறோம். அந்த கோனில் இருந்து ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளை நான் இங்கே எடுத்துக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். அதுலேருந்து ரேடியஸ் இந்த 5யும், அதே இங்கே ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். அது 12ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த சிமிலாரிட்டியில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஃப்ரம் த டயக்ராம், இந்த ரெண்டு டயக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது சிமிலாரிட்டி ரூல் படி ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா கவனி. ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் வந்து ப்ரொபோஷ்னலி ஈக்குவலாக இருக்கும். அப்படி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னும்போது ரேடியஸ்க்கு ரேடியஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஸ்மாலர் ட்ரையாங்கிளுடைய ரேடியஸும் பை பெரிய ட்ரையாங்கிளுடைய ரேடியஸும் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு அனதர் கரஸ்பாண்டிங் சைடு என்னென்னா ஹைட்டு. அப்போ ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஹெச்னும் பை பெரிய ட்ரையாங்கிளுக்கு வந்து 12னும் நான் எடுத்துக்கிறேன். அந்த ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு இதிலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோமா. அப்போ ஆர் ஈக்குவல் டு, இந்த 5 வந்து டினாமினேட்டர்லேருந்து அங்கே போச்சுன்னா மல்டிபிள். அப்போ 5h/12. இது ஒன் ஆஃப் த ரிசல்ட். ஆர் ஈக்குவல் டு 5h/12 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இப்போ நான் வந்து அந்த வால்யூம் ஆஃப் கோனிக்கல் டேங்க், வாட்டர் டேங்க், அதாவது அந்த கோனுடைய வால்யூம் ஃபார்முலாவுக்கு நான் போகிறேன். V ஈக்குவல் டு 1/3 πr²h கியூபிக் யூனிட். ஸோ அந்த கோனிக்கல் டேங்க்குடைய வால்யூம் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா V ஈக்குவல் டு 1/3 πr²h. இதில் ஆருடைய வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ மட்டும் எடுத்துன்னு வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா V தட்ஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 × π. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். π/3 இன்ட்டு π/3 இன்ட்டு r². ஆருடைய வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 5h/12. ஸோ இது ஸ்கொயரிங்கில் இருக்குது. அப்போது 5/h12 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு h. அதை அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு b தட்ஸ் ஈக்குவல் டு π/3 இன்ட்டு, இங்கே 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 25. அதே மாதிரி h ஸ்கொயர் பண்ணிங்கன்னா h² பை 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 இன்ட்டு
இங்கே ஏற்கனவே ஒரு ஹெச் இருக்குது, அந்த ஹெச்சையும் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வி தட்ஸ் ஈக்குவல் டு பை பை 3 இன்ட்டு இங்கே 25 by 144 இங்கே ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஹெச் கியூப். ஸோ ஃபைனலாக இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போது ஹெச்சை பொறுத்து, அதாவது இங்கே ஹெச்ன்ற ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போது வியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவி பை டிடி. டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வால்யூம் என்னவா மாறும்னா டிவி பை டிடி. கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் அப்படியே வரும், அப்படியே வச்சுக்கோங்க. 5/3 இன்ட்டு 25 by 144 அதுவும் கான்ஸ்டன்ட், அப்படியே எடுத்துக்கோங்க. இன்ட்டு ஹெச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் ரெடியூஸ் ஆகும், அதாவது 3h ஸ்கொயர் அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் ஹெச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஹெச் பை டிடி. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கிடைக்கிற ரிசல்ட்லேருந்து 3க்கு 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ டிவி பை டிடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10, அதாவது டிவி பை டிடி உடைய வேல்யூ 10, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்டு பை, அதாவது ஈக்குவல் டு பை இன்ட்டு 25 by 144 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டிஹெச் பை டிடி வேணும் போது ஹெச் ஸ்கொயர் வந்து, அதாவது ஹெச்சோட வேல்யூ வந்து 8, அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி. ஸோ ஃபைனலாக எனக்கு டிஹெச் பை டிடி தான் வேணும். இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ ஃபைனலாக ஆன்சர்ஸ் எனக்கு எப்படி கிடைக்கும்னா, லிசன், டிஹெச் பை டிடி இதை மட்டும் நான் செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஹோல் டேர்ம் நான் இந்த பக்கம் கொண்டு வர்றதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 10 இன்ட்டு 144, இந்த டினாமினேட்டருக்குள்ள 144 இங்கே வந்துச்சுன்னா மல்டிபிளுக்கு போகும். அண்ட் டிவைடட் பை பை இன்ட்டு 25 இன்ட்டு 8 ஸ்கொயர் வேல்யூ இங்கே வரும்போது 64 எழுதிக்கிறேன். ஸோ டிவைடில் 64. இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே 5 டேபிளே யூஸ் பண்ணுறேன். 2 5s are 10, இங்கே 5 5s are 25. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேபிளுக்கு இங்கே கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா எனக்கு 32. ஸோ 32க்கும் 144க்கும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 32க்கும் 144க்கும் நான் வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 8 4s are 32. இந்த இடத்துல வாங்க. ஸோ 3 4s are 12. ஸோ ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 24. 6 4s are 24. மறுபடியும் இது ரெண்டுக்கும் வந்து அகெயின் வந்து 4 டேபிளே யூஸ் பண்ணுறேன். 4 டேபிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே 2 4s are 8, இங்கே 9 4s are 36. ஸோ நியூமரேட்டரில் வெறும் 9 மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. அப்போது டிஹெச் பை டிடி தட்ஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 9, டினாமினேட்டரில் இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 5 2s are 10 இன்ட்டு பைங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக டிஹெச் பை டிடி உடைய வேல்யூ டிஹெச் பை டிடி தட்ஸ் ஈக்குவல் டு 9/10 பை. ஸோ யூனிட் நம்ம கொடுக்கும் பொழுது இங்கே மீட்டர் கொடுத்துருக்கிறதால மீட்டர் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்தில் 9/10 பை மீட்டர் ரேஞ்சில் வாட்டர் வந்து ரேஸ் ஆகிறதா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.